இந்த கார்த்திக் பைத்தியக்காரன் இங்கதான் போனானே தெரியலையே. கார்த்திகையும் காணோம், மதியம் காணோம். மதி சீக்கிரமா வந்துட்டானா நான் அவகிட்ட என்னன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவேன். இப்படி தனியா கரெக்டான நேரத்துல கழட்டி விட்டுட்டு போயிட்டானே. வேணும்னே தான் பிளான் பண்ணி போயிருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கே வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனா அவன் போய் ஹாஃப் அன் ஹவருக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் வரல. வேணும்னே எனக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டான். வரட்டும், அவனுக்கு இருக்கு. மதி, ஹாய் விஜய். எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா, கார்த்திக் என்னாச்சு? விஜய் அண்ணா, கார்த்திக்கு என்னாச்சுன்னு சீக்கிரம் சொல்லுங்க. அவன் நல்லா தானே இருக்கான்? போன்ல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்களே, எங்க அவன்? அவன் நல்லா தானே இருக்கான்? காமிங்க அண்ணா, எங்க இருக்கான் அவன்? அது அரணி, இந்த கார்த்திக் பையன் என்ன வசமா மாட்டி விட்டுட்டு போயிட்டான். இப்ப நான் என்னன்னு சொல்லுவேன்? கார்த்திக் ஆக்சிடென்ட்லாம் ஆகல, நீங்க வரனால தான் அவன் போய் சொன்னான் அப்படின்னு நான் சொல்லவா இவனை? அண்ணா ப்ளீஸ், நான் கார்த்திக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்கண்ணா. அவனுக்கு என்னமோ ஆச்சோ ஏதோ ஆச்சோ, நாங்க கஷ்டப்பட்டு 2 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே வந்தோம்னா. எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா இங்க வந்தோம். ப்ளீஸ்ண்ணா, அவனுக்கு என்ன ஆச்சுண்ணா? எங்க இருக்கா சொல்லுங்கண்ணா. என்னமா சொல்றீங்க? 2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்களா? ஆமா விஜய், நடந்துதான் வந்தோம். நான் எவ்வளவோ சொன்னேன், இவ கேட்கவே இல்ல. வர வழியில யாரோ பெரிய மனுஷர் யாரோ இறந்துட்டாங்களா, அதனால ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிருந்துச்சு. ஆட்டோல தான் வந்தோம். ஆட்டோக்கார பாதியில இறக்கி விட்டுட்டான். நான் அப்படியே வீட்டுக்கு போலான்னு சொன்னேன், ஆனா இவ கேட்கவே இல்ல. கார்த்திக் என்னாச்சு ஏதாச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா. அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். 2 கிலோமீட்டர் நடந்தே தான் வந்தோம். இந்த கார்த்திக்னால எனக்கு தான் பிரச்சனைன்னு பார்த்தா இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. இப்ப மட்டும் கார்த்திக்கு ஆக்சிடென்ட் ஆகாத விஷயம் அருணிக்கு தெரிஞ்சது, கார்த்திகை குழி தோண்டி புதைச்சிருவா. அப்பவே அந்த பைத்தியக்காரனை வார்ன் பண்ணேன், இந்த மாதிரி பொய் சொல்லாதடா, மாட்டிக்க போறோம் அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்லடா, நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி போனவன் என்ன தனியா கழட்டி விட்டுட்டு போயிட்டான். அண்ணா, என்னண்ணா திருட்டு மூளை முழிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க இருக்கீங்க, கார்த்திக் எங்கண்ணா? கார்த்திக் கொண்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டீங்களா? அவன் ரொம்ப சீரியஸாவா இருக்கான். அண்ணா சொல்லுங்கண்ணா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குண்ணா. சொல்லுங்க விஜய், கார்த்திக் என்னாச்சு? அது 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 அண்ணா ப்ளீஸ்ண்ணா சொல்லுங்கண்ணா, என்னண்ணா ஆச்சு கார்த்திக்கு? ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட உண்மையை சொல்றதுதான் கரெக்டா இருக்கும், அதனால பேசாம சொல்லிடலாம். யார் இந்த பையன்? இதுக்கு முன்னாடி இந்த பையனை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லையே. இந்த பையன் கூட மதி என்ன பேசிக்கிட்டு இருக்கா? அதுவும் இந்நேரத்துல நான் இருக்கும்போது ஏன் மதிக்கிட்ட இன்னொருத்தன் பேசுறதா? அது எப்படி நடக்கும்? என்னதான் நான் அவ அக்காவோட வாழ்ந்துட்டு இருந்தாலும் என் மனசுல அவ அக்காவுக்கு மேல இருக்கிற பாசம் மதி மேலதான் இருக்கு. அவ்வளவு அசால்ட்டாலாம் யாருக்கும் என்னால மதியை விட்டு கொடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் இங்கேயே இருந்து பாப்போம், அப்படி அந்த பையன் மதிக்கிட்ட என்னதான் பேசுறான் அப்படின்னு. ஒருவேளை மதிக்கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிட்டான், அவனை இங்கே குழி தோண்டி புதைச்சிருவேன். விஜய், நாங்க 2 பேரும் கேட்டுட்டு தானே இருக்கோம். ப்ளீஸ் சொல்லுங்களேன், ஏன் இப்படி பண்றீங்க? கார்த்திக் எங்க? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து இவ ஓயாம அழுதுகிட்டே இருக்கா தெரியுமா? இவளை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ப்ளீஸ், கார்த்திக் எங்க இருக்காங்க சொல்லுங்க விஜய். மதி, அருணி, உங்க 2 பேர்கிட்டயும் கார்த்திக் சார்பாவும் ஏன் சார்பாவும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அண்ணா, நீங்க எதுக்கு சாரி கேக்கணும்? அண்ணா சொல்லுங்கண்ணா, எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உண்மையை சொல்லணும்னா கார்த்திக் ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆகல அருணி. என்ன? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆகலையா? அப்புறம் எதுக்கு போன்ல கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீயும் மதியம் உடனே பார்க்குக்கு வான்னு சொன்னீங்க? ஆமா, எதுக்கு போய் சொன்னீங்க? நாங்க எதுக்கு இந்நேரத்துல பார்க்குக்கு வரணும்னு நீங்க சொன்னீங்க? இதுக்கப்புறமும் நான் சொல்லாம விட்டுட்டேன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சொல்றதுக்கான சுச்சுவேஷன் வருமோ வராதோ, அதனால பட்டு நான் சொல்லிட வேண்டியதுதான். சொல்லுங்க விஜய், கேக்குறோம்ல. போய் சொல்லி எங்களை ஏன் இங்க வர வச்சீங்க? சரி, நாங்க வந்தது கூட பிரச்சனை இல்ல. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, கார்த்திக் எங்க? நான் இப்ப கார்த்திகை பார்த்தே ஆகணும். நீங்க போய் சொல்றீங்க, உண்மையிலே கார்த்திக் ஏதோ ஆயிடுச்சு. நான் அழுதுகிட்டே இருக்கேன்றதுக்காக கார்த்திக்கு ஒண்ணும் ஆகல, நாங்க சும்மா சொன்னோம் அப்படின்னு விளையாடுறீங்க தானே? இல்ல அருணி, நான் சொல்றத நம்பு. உண்மையிலே கார்த்திக் எதுவும் ஆகல. கார்த்திக் தான் சொன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நீங்க 2 பேரும் உடனே இங்க வருவீங்கன்னு. அதுக்காக தான் அந்த மாதிரி பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. கார்த்திக் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒன்னும் ஆகல.
நாங்க எதுக்கு இங்க வரணும்னு நீங்க நினைச்சீங்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மத்தியானத்துல 2 பொட்ட பிள்ளைங்கள தனியா இங்க வர சொல்லிருக்கீங்க, எதுக்கு? அத விடு மதி. சரி, இப்ப கார்த்திக் எங்க? இரு மதி, நான் தெளிவா எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்றேன். ஆக்சுவலி மதி, சொல்லுங்க விஜய், ஏன் இப்படி ரொம்ப தயங்குறீங்க? எங்களை எதுக்கு இந்நேரத்துல இங்க வர சொன்னீங்க, சொல்லுங்க. ஹை, லவ் யூ மதி. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் மதி. எவ்வளோ நாளா உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சு. எவ்வளவோ நாள் சொல்லணும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஆனா சொல்ல முடியல. சரி, இன்னைக்கு கரெக்டான நாள். இன்னைக்கு கண்டிப்பா உன்கிட்ட சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் நானும் கார்த்திக்கும் இந்த மாதிரி பொய் சொல்லி உங்களை இங்க வர வச்சோம். இப்போ கூட கார்த்திக் நான் உன்னை ப்ரப்போஸ் பண்ணணுன்றதுக்காக பொக்கே வாங்குறதுக்கு பொக்கே கடைக்கு தான் போயிருக்கான். அதனாலதான் அவன் இங்க இல்ல. வாட்? ஆமா மதி, ஐ லவ் யூ. நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. நான் அவ்வளவு உன்னை லவ் பண்றேன் தெரியுமா? உன்னை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, உன் கூடயே இருக்கணும் போல இருக்கு. நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன நீ நம்பி லவ் பண்ணலாம் மதி. உன்னோட பதில் என்னன்னு சொல்லு மதி. மதினா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? கார்த்திக் கிட்ட எப்பயுமே நான் உன்னை பத்தி மட்டும் தான் பேசிட்டே இருப்பேன் மதி. என்ன பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாது மதி. அப்படியே உனக்கு என்னை பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவது இருக்கலாம் மதி. ஐ லவ் யூ மதி. அப்ப கார்த்திக்கு ஆக்சிடென்ட்னு சொன்னது எல்லாமே போய் தான் அருணி. இந்த சான்ஸை விட்டுட்டேன்னா இதுக்கப்புறம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லி கார்த்திக் தான் ரொம்ப கம்பல் பண்ணி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி இன்னைக்கு இந்த மாதிரி நீ உன்னோட லவ் மதிக்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிருன்னு சொல்லி சொன்னான். அதனாலதான் அந்த மாதிரி போய் சொன்னோம். கார்த்திக் உண்மையிலே எதுவுமே ஆகல. சத்தியமா அவன் நல்லா தான் இருக்கான். பொக்கைய வாங்குறதுக்கு தான் கடைக்கு போயிருக்கான். இந்நேரம் வந்துருவான்னு நினைச்சேன், ஆனா இன்னும் வரல. எப்படி உங்க ரெண்டு பேர்னால இவ்ளோ கேவலமான பிளான்லாம் போட முடியுது? ஏன் ப்ரோபோஸ் பண்ணனும்னா ஸ்ட்ரைட்டா வந்து ஐ லவ் யூ னு சொல்ல வேண்டியதானே? அத விட்டுட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உயிர் போயிட்டு இருக்கு, துடிச்சிட்டு இருக்கா அப்படினு சொல்லிங்க. அவனுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியாம எவ்ளோ தெரியுமா பதடி. காலையில நானே இவ்ளோ ரெண்டு பேரும் கஷ்டப்படி இங்க வந்தோம் தெரியுமா உங்களுக்கு? அருணி, ரிலாக்ஸ். எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? விடு, என்னன்னு கேப்போம். எனக்கும் ஒண்ணுமே புரியாம தான் நின்னுட்டு இருக்கேன். பொறுமையா யோசிக்கலாம், இரு. என்ன பொறுமையா யோசிக்கலாம் மதி? என்ன பொறுமையா யோசிக்கலாம்? விஜயனை எப்போ உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு ஆவலா தானே இருந்த? இந்த சிச்சுவேஷன் அமைஞ்சு இப்படி எல்லாம் போய் சொல்லி உன்னை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அதனால நீ ரொம்ப நிம்மதியா இருக்க. ஆனா என்னால அப்படி நிம்மதியா இருக்க முடியாது. காலையில இருந்து நான் எவ்வளவு அழுதேன்னு கூட இருந்து பார்க்க தானே செஞ்சேன். இல்ல, இப்ப அருணி என்ன சொன்னா? நான் எப்ப ப்ரொபோஸ் பண்ணுவேன்னு மதி வெயிட் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னா. ஹை, அப்ப மதிக்கும் என் மேல லவ் இருந்திருக்கு. ச்சே, இவ்வளவு நாளா இது தெரியாம நான் தான் மதிய ப்ரொபோஸ் பண்ணாம விட்டுட்டேன். நான் கூட ஏதோ பயந்துட்டேன். நான் ப்ரொபோஸ் பண்ணி மதிய என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிருவாளோன்னு. தேங்க் காட், மதிக்கும் என்ன பிடிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் கார்த்திக் தான். கார்த்திக் மட்டும் இந்த பிளான் எல்லாம் போடலன்னா நான் மதிக்கிட்ட இன்னும் 10 வருஷம் ஆனாலும் ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டேன். இப்ப நான் ப்ரொபோஸ் பண்ணனாலதான் மதியம் என்ன லவ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதிரையும் வாயால சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் அமைஞ்சது. இது எல்லாத்துக்கும் கார்த்திக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இப்ப எதுக்கு நீ ஓவரா ரியாக்ட் பண்ற? நான் எப்போ உன்கிட்ட சொன்னேன் விஜய் நான் லவ் பண்றேன், விஜயோட ப்ரப்போசலுக்காக நான் வெயிட் பண்றேன்னு? விஜய பிடிக்கும் தான் சொன்னேன். அதனால நான் அவரை லவ் பண்றேன்ல அர்த்தம் கிடையாது, சரியா? தேவையில்லாம நீ பேசாத அருணி. உனக்கு எவ்வளவு கோவம் வருதோ அதுக்கு மேல பயங்கரமா எனக்கு கோவம் வருது, புரியுதா? அதானே பார்த்தேன். எனக்கு தான் தெரியுமே என் மதிக்கு என் மேலதான் ஆசைன்னு. அவ எப்படி இன்னொருத்தனை லவ் பண்ணுவா? இந்த அருணி சொன்னதை கேட்டு ஒரு செகண்ட்ல நானே பயந்துட்டேன். மதிக்கும் அந்த பையன் மேல லவ்வா அப்படின்னு சொல்லி. என் மதி என்னை விட்டு எப்பயுமே பிரிய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்ப போய் அந்த பையனை என்ன பண்றேன்னு பாரு. நான் இப்ப அவனை அடிக்கிற அடியில் அவன் மூஞ்சி முகரெல்லாம் கிளிய போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஆல்.